வணக்கம் நண்பர்களே, கோர்சஸ் இன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். போன கிளாஸ்ல நாம ஒரு முக்கியமான டாபிக் பத்தி பார்த்தோம். இப்போ நாம MBA டிகிரிக்கான செகண்ட் இயர் தேர்ட் செமஸ்டர்ல இருக்கிற ஆபரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் பத்தின முதல் லெசனை ஆரம்பிக்க போறோம். இந்த லெசன்ல ஆபரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்னா என்ன, அதோட முக்கியத்துவம் என்னன்னு டீடைலா பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். 1.1 Introduction. ஆபரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஒரு கம்பெனியோட எல்லா வேலைகளையும், அதாவது ஒரு ப்ராடக்ட் உருவாக்குறதுல இருந்து அதை கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்க்கறது வரைக்கும் உள்ள எல்லா ப்ராசஸஸையும் பிளான் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி சூப்பர்வைஸ் பண்றது தான். இதை சரியா செஞ்சா கம்பெனிக்கு ப்ராஃபிட் அதிகமாகும். ஆபரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டோட முக்கிய நோக்கம் என்னன்னா, ப்ராடக்ட் அல்லது சர்வீஸ் உருவாக்குற ப்ராசஸஸை கவனமா மேனேஜ் பண்றது தான். பொதுவா ப்ராடக்ட் கிரியேஷன், டெவலப்மெண்ட், ப்ரொடக்ஷன் மற்றும் டிஸ்ட்ரிபியூஷன் போன்ற பெரிய வேலைகள் இதுல அடங்கும். இந்த வேலைகள் எல்லாம் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் கூட தொடர்புடையது. இதுல பர்ச்சேசஸ் மேனேஜ் பண்றது, இன்வென்ட்ரி கண்ட்ரோல், குவாலிட்டி கண்ட்ரோல், ஸ்டோரேஜ், லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் ப்ராசஸஸை இவாலுவேட் பண்றது போன்ற விஷயங்களும் வரும். முக்கியமா ப்ராசஸஸ் எப்படி எஃபிஷியன்டாகவும் எஃபெக்டிவாகவும் இருக்குங்கிறதுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால ஆபரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்ல இன்டர்னல் ப்ராசஸஸை அளவிடுறதும் அனலைஸ் பண்றதும் ரொம்ப முக்கியம். ஒரு கம்பெனில ஆபரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி நடக்குங்கிறது அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் அல்லது சர்வீஸை பொறுத்து மாறும். உதாரணத்துக்கு, ஒரு ரீட்டைல் கடை, மேனுஃபேக்சரிங் கம்பெனி அல்லது ஹோல்சேல் பிசினஸ்ல இது வேற மாதிரி இருக்கும். ஆபரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஒரு கம்பெனியோட சர்வீஸ் மற்றும் ப்ராடக்ட்ஸை நேரடியா உற்பத்தி பண்ற ரீசோர்ஸஸை மேனேஜ் பண்றது தான். இந்த ரீசோர்ஸஸ் பொதுவா பீப்பிள், மெட்டீரியல், டெக்னாலஜி மற்றும் இன்ஃபர்மேஷனை உள்ளடக்கும். ஆனா இதை விடவும் அதிகமாக இருக்கலாம். இந்த ரீசோர்ஸஸ் எல்லாம் ஒரு தொடர்ச்சியான ப்ராசஸஸ் மூலமா ஒன்னு சேர்க்கப்பட்டு கம்பெனியோட முக்கியமான சர்வீஸ் அல்லது ப்ராடக்டை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு பயன்படுத்தப்படுது. அதனால ஆபரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்ங்கிறது இன்புட்ஸ், ரீசோர்ஸஸை டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸஸ் மூலமா மேனேஜ் பண்ணி அவுட்புட்ஸ், சர்வீஸ் ஆர் ப்ராடக்ட்ஸை கொண்டு வர்றது. ஆபரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டோட நோக்கங்கள் என்னன்னா, சரியான குவாலிட்டியோட சரியான குவான்டிட்டியில குறிப்பிட்ட டைம் ஷெட்யூல் படி குறைந்த காஸ்ட்ல குட்ஸ் மற்றும் சர்வீசஸை உற்பத்தி பண்றது தான். 1.2 Nature of Operations Management. ஆபரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்ங்கிற வார்த்தையை ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் கூடவே நிறைய இடங்கள்ல பயன்படுத்துவாங்க. அதனால ஆபரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டோட இயல்பை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஆபரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு பார்த்தா, ரீசோர்சஸ் அல்லது இன்புட்ஸை இன்னும் பயனுள்ள ப்ராடக்ட்ஸா மாத்துற ஒரு ப்ராசஸ் தான். இதை மறுபடியும் படிச்சு பார்த்தா ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்க்கும் ஆபரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்க்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு தோணும். ஆனா இந்த ரெண்டுக்கும் குறைஞ்சது 2 வித்தியாசங்கள் இருக்கு. முதல் வித்தியாசம் என்னன்னா, ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்ங்கிற வார்த்தை தொட்டு உணரக்கூடிய குட்ஸ் உற்பத்தி பண்ற சிஸ்டமுக்கு அதிகமா பயன்படுத்தப்படுது. ஆனா ஆபரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்ங்கிறது பல இன்புட்ஸை தொட்டு உணரக்கூடிய சர்வீசஸா மாத்திர இடங்கள்ல அதிகமா பயன்படுத்தப்படுது. இந்த பார்வையில பார்த்தா ஆபரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்ல பேங்க்ஸ், ஏர்லைன்ஸ், யூட்டிலிட்டிஸ், பொல்யூஷன் கண்ட்ரோல் ஏஜென்சிஸ், சூப்பர் பஜார்ஸ், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், லைப்ரரிஸ், கன்சல்டன்சி ஃபர்ம்ஸ் மற்றும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் போன்ற சர்வீஸ் நிறுவனங்களும் அடங்கும். கூடவே மேனுஃபேக்சரிங் என்டர்பிரைசஸும் அடங்கும். இரண்டாவது வித்தியாசம் இந்த சப்ஜெக்ட் எப்படி வளர்ந்ததுங்கிறது. இப்போ எல்லாம் ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட்ங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்படுது. சப்ஜெக்டோட வரலாற்று வளர்ச்சிப்படி பார்த்தா ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் ஆபரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்தது. இந்த 2 வித்தியாசங்கள் இருந்தாலும் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஆபரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்ங்கிற வார்த்தைகள் மாறி மாறி பயன்படுத்தப்படுது. ஆபரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்ங்கிறது பல துறைகளை உள்ளடக்கிய ஒரு ஃபீல்ட். இது ஒரு கம்பெனியோட ஆபரேஷன்ஸ்ல இருக்கிற எல்லா அம்சங்களையும் மேனேஜ் பண்றதுல கவனம் செலுத்துது. ஒரு சராசரி கம்பெனி தன்னோட ஆபரேஷன்ல பல ஃபங்க்ஷன்ஸை செய்யும். பெரும்பாலான கம்பெனிகள் ஏதாவது ஒரு வகையான ப்ராடக்டை உருவாக்கும் அல்லது விற்கக்கூடிய ஒரு சர்வீஸை உற்பத்தி செய்யும். அவங்க ஒரு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன், ஒரு அக்கவுண்டிங் ஃபங்க்ஷன் மற்றும் எம்ப்ளாயீஸ் மற்றும் ஒட்டுமொத்த பிசினஸை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன் ஆகியவற்றையும் செய்யணும். ஆபரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ப்ராடக்ட் அல்லது சர்வீஸை வழங்குற ஃபங்க்ஷன்ல கவனம் செலுத்துது. அவங்களோட வேலை ஒரு குவாலிட்டி குட் மற்றும் அல்லது சர்வீஸை உற்பத்தி செய்வதை உறுதி செய்வது. பெரும்பாலும் ஆபரேஷன்ஸ் மேனேஜர்ங்கிற பதவி டான்ஜிபிள் குட்ஸ் உற்பத்தி பண்ற கம்பெனிகள்ல மொத்தத்துல மேனுஃபேக்சரர்ஸ்ல பயன்படுத்தப்படுது. சர்வீஸ் ஓரியன்டட் பிசினஸ்கள்ல ஆபரேஷன்ஸ் மேனேஜரோட பொறுப்பை ஏற்கிறவங்களுக்கு அவங்க வழங்குற சர்வீஸை பொறுத்து வேற ஒரு பெயர் இருக்கும். உதாரணத்துக்கு, ப்ராஜெக்ட் மேனேஜர், கன்சல்டன்ட், லாயர், அக்கவுண்டன்ட், ஆஃபீஸ் மேனேஜர், டேட்டா சென்டர் மேனேஜர். இப்படி ஒரு நிறுவனம் தன்னோட குறிப்பிட்ட ஆபரேட்டிங் என்வாயரன்மெண்ட்ல வர்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மற்றும் சேலஞ்சஸை சமாளிக்க பிளான்ஸ் மற்றும் ஸ்ட்ராட்டஜிஸை உருவாக்கும்போது அது குவாலிட்டி சர்வீசஸ் மற்றும் குட்ஸை தேவையான குவான்டிட்டிஸ்ல மற்றும் பிசினஸ் கடமைகளை பூர்த்தி செய்ய தேவையான டைம் ஃப்ரேம்ஸ்ல உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு சிஸ்டமை வடிவமைக்க வேண்டும். சிஸ்டமை வடிவமைப்பது ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்ல இருந்து ஆரம்பிக்குது. ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்ங்கிறது விற்கப்பட வேண்டிய ப்ராடக்ட் அல்லது சர்வீஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் மற்றும் ஃபீச்சர்ஸை தீர்மானிப்பது.
இது கஸ்டமர் நீட்ஸை மதிப்பிடுறதிலிருந்து ஆரம்பிச்சு ஒரு விரிவான ப்ராடக்ட் டிசைனா வளரணும். உற்பத்தியில பயன்படுத்தப்படுற ஃபெசிலிட்டிஸ் மற்றும் எக்விப்மெண்ட் கூடவே பர்ஃபார்மன்ஸை மானிட்டர் பண்ணி கண்ட்ரோல் பண்ண தேவையான இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் எல்லாமே இந்த சிஸ்டம் டிசைன் ப்ராசஸ்ல ஒரு பகுதி தான். உண்மையிலேயே மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் டிசிஷன்ஸ்ங்கிறது சிஸ்டமோட இறுதி வெற்றி அல்லது தோல்விக்கு ரொம்ப முக்கியம். ஒரு ஆபரேஷன்ஸ் மேனேஜர் எடுக்கும் எல்லா ஸ்ட்ரக்சரல் டிசிஷன்ஸ்லையும் ஆபரேஷனோட வெற்றிக்கு அதிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது ப்ராசஸ் டெக்னாலஜியை தேர்வு செய்வதுதான். 1.3 Scope of Operations Management. ஆபரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் மற்றும் சர்வீசஸை உற்பத்தி செய்ய தேவையான ரிசோர்ஸஸை பிளான் பண்ணி, ஆர்கனைஸ் பண்ணி, கோஆர்டினேட் பண்ணி, கண்ட்ரோல் பண்ற ஒரு பிசினஸ் வேலை. இந்த ஆபரேஷன்ஸ் ஃபங்க்ஷன் மார்க்கெட்டிங், ஃபைனான்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸஸ்னு மத்த வேலைகளோட கூட சேர்ந்து இயங்கும். அதனால எல்லா பிரிவுகளுமே ஆபரேஷன்ஸ் ஆக்டிவிட்டீஸை செய்யுதுன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க எல்லாரும் சர்வீசஸ் மற்றும் குட்ஸை உற்பத்தி செய்றாங்க. இப்போ எல்லா கம்பெனியும் ஆபரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் எவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சுகிட்டு இது அவங்க நிறுவனத்தை ஆர்கனைஸ் பண்றதுல ஒரு முக்கியமான அங்கம்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆபரேஷன்ஸ் மேனேஜ்மெண்டோட முக்கியமான அம்சங்கள் இதோ. 1. Product Selection and Design. சரியான ப்ராடக்ட்ஸ் மற்றும் நல்ல டிசைன் கொண்ட ப்ராடக்ட்ஸ் ஒரு கம்பெனிக்கு ரொம்ப முக்கியம். ஒரு தப்பான ப்ராடக்ட் செலெக்ஷன் அல்லது மோசமான ப்ராடக்ட் டிசைன் கம்பெனியோட ஆபரேஷனை சரியில்லாம போட்டியிட முடியாதபடி ஆக்கிடும். அதனால கம்பெனியோட நோக்கங்களுக்கு ஏத்த மாதிரி என்னென்ன ப்ராடக்ட் அல்லது சர்வீஸ் பண்ணலாம்னு நல்லா யோசிச்சு ஆராய்ஞ்சு தேர்வு செய்யணும். வேல்யூ இன்ஜினியரிங் மாதிரி சில டெக்னிக்குகள் தேவையில்லாத விஷயங்கள் இல்லாத குறைந்த காஸ்ட்ல வேலை செய்யக்கூடிய மாற்று டிசைன்களை உருவாக்க உதவும். 2. Process Selection and Planning. ஒரு சிறந்த கன்வர்ஷன் சிஸ்டமை தேர்வு செய்யறது, ப்ராடக்ட்ஸ் மற்றும் சர்வீசஸை தேர்வு செய்யறது, அதற்கான டிசைனை பண்றது மாதிரி ரொம்ப முக்கியம். ப்ராசஸ் செலெக்ஷன் டிசிஷன்ஸ்னா எந்த டெக்னாலஜி, எக்விப்மெண்ட், மெஷின்ஸ், மெட்டீரியல் ஹேண்ட்லிங் சிஸ்டம்ஸ், மெக்கனைசேஷன் மற்றும் ஆட்டோமேஷனை தேர்வு செய்யணும்னு முடிவு பண்றது. ப்ராசஸ் பிளானிங்னா ஒரு பொருளை ஒரு வடிவத்துல இருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாத்த என்னென்ன வேலைகள் தேவை, அதோட வரிசை என்னன்னு டீடைலா திட்டமிடுறது. 3. Facilities Plant Location. பிளான்ட் லொகேஷன் டிசிஷன்ஸ்ங்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன். மொத்தமா கஸ்டமர் கிட்ட போய் சேர்ற காஸ்ட் குறைக்கக்கூடிய சரியான இடத்தை தேர்வு செய்யறது ரொம்ப முக்கியம். இடம் தேர்வு பண்றதுனா பல விஷயங்களை பொறுத்து எந்தெந்த இடங்கள் கம்பெனிக்கு லாபகரமா இருக்கும்னு யோசிச்சு முடிவு பண்றது. 4. Facilities Plant Layout and Materials Handling. பிளான்ட் லேஅவுட்னா ஒரு டிபார்ட்மெண்ட் இன்னொரு இடத்துல எங்க இருக்கணும்னு முடிவு பண்றது. இதோட நோக்கம் பொருட்கள் நகரதுக்கும் அதை ப்ராசஸ் பண்றதுக்கும் ரொம்ப எஃபிஷியன்ட்டா குறைஞ்ச நேரத்துல நடக்கிறதுக்கு உதவுறது. ஒரு நல்ல லேஅவுட் பொருட்கள் கையாளும் செலவை குறைக்கும், தாமதங்களை தவிர்க்கும், நெரிசலை குறைக்கும், வேலைகளை ஒருங்கிணைக்கும் மற்றும் இடத்தை சுத்தமா வச்சுக்க உதவும். 5. Capacity Planning. கெப்பாசிட்டி பிளானிங்னா ஒரு பொருள் உற்பத்தி செய்ய எவ்வளவு தேவைன்னு பார்த்து அது கிடைக்கிறத உறுதி செய்யறது தான். இந்த கெப்பாசிட்டி பற்றிய முடிவுகள் உற்பத்தி சிஸ்டத்தோட செயல்திறன்ல நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது ரிசோர்ஸ் ப்ரொடக்டிவிட்டி மற்றும் கஸ்டமர் சர்வீஸ் ரெண்டுலேயுமே பாதிப்பு இருக்கும். தேவைக்கு அதிகமா கெப்பாசிட்டி இருந்தா ரிசோர்ஸ் ப்ரொடக்டிவிட்டி குறைவா இருக்கும். தேவையான கெப்பாசிட்டி இல்லனா கஸ்டமர் சர்வீஸ் சரியா இருக்காது. கெப்பாசிட்டி பிளானிங் டிசிஷன்ஸ் குறுகிய கால முடிவுகளாக இருக்கலாம். நீண்ட கால கெப்பாசிட்டி பிளானிங் டிசிஷன்ஸ்ல பொருள் உற்பத்தி பண்ற பெரிய வசதிகளை விரிவாக்குறது அல்லது குறைக்கிறது, பல ஷிஃப்ட்டுகள்ல வேலை செய்யறதோட லாபத்தை பத்தி யோசிக்கிறது, முக்கிய பாகங்களுக்கான வெண்டர்ஸை உருவாக்குறது போன்றவை அடங்கும். குறுகிய கால கெப்பாசிட்டி பிளானிங் டிசிஷன்ஸ்ல ஓவர் டைம் வேலை, வெளியில வேலை கொடுக்கறது, ஷிஃப்ட்டுகளை சரி செய்யறது போன்ற விஷயங்கள் வரும். 6. Production Planning and Control PPC. ப்ரொடக்ஷன் பிளானிங்னா ஒரு குறிப்பிட்ட குவாலிட்டி ஸ்டாண்டர்டுக்கு ஏத்த மாதிரி குறிப்பிட்ட நேரத்துல கம்மியான காஸ்ட்ல தேவையான பொருளை உற்பத்தி செய்ய என்னென்ன வேலைகள் செய்யணும்னு திட்டமிடுற ஒரு சிஸ்டம். கண்ட்ரோல்னா இந்த உற்பத்தி திட்டமிட்டபடி நடக்குதான்னு உறுதி பண்றது ரொம்ப அவசியம். 7. Inventory Control. இன்வென்டரி கண்ட்ரோல்னா ரா மெட்டீரியல்ஸ், கம்போனன்ட்ஸ், பார்ட்ஸ், டூல்ஸ், ஃபினிஷ்ட் குட்ஸ், ஸ்பேர்ஸ் மற்றும் சப்ளைஸ் எவ்வளவு கையிருப்புல இருக்கணும்னு முடிவு பண்றது. இதன் நோக்கம் குறைஞ்ச முதலீட்டுல இந்த பொருட்கள் கிடைக்குதான்னு உறுதி பண்றதுதான். மெட்டீரியல் ரிக்வயர்மெண்ட் பிளானிங் MRP மற்றும் ஜஸ்ட் இன் டைம் JITங்கிறது கம்பெனிகள் தன்னோட கையிருப்பை குறைக்க உதவும் லேட்டஸ்ட் டெக்னிக்குகள். 8. Quality Assurance and Control. குவாலிட்டிங்கிறது உற்பத்தி சிஸ்டத்தோட முக்கியமான அம்சம். கம்பெனியால் உற்பத்தி செய்யப்படும் சர்வீசஸ் மற்றும் ப்ராடக்ட்ஸ் குறைந்த காஸ்ட்ல அறிவிக்கப்பட்ட குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸுக்கு ஏத்த மாதிரி இருக்கிறதான்னு இது உறுதி செய்யணும். ஒரு முழுமையான டோட்டல் குவாலிட்டி அஷூரன்ஸ் சிஸ்டம்ல குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்களை நிர்ணயிக்கிறது, வாங்கின பொருட்கள் மற்றும் சப்கான்ட்ராக்ட் செய்யப்பட்ட பாகங்களை இன்ஸ்பெக்ஷன் செய்வது, உற்பத்தி செய்யும் போது குவாலிட்டியை கண்ட்ரோல் செய்வது, பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் உள்ளிட்ட ஃபினிஷ் ப்ராடக்டை இன்ஸ்பெக்ஷன் செய்வது போன்ற விஷயங்கள் அடங்கும். 9. Work Study and Job Design. ஒர்க் ஸ்டடி, டைம் அண்ட் மோஷன் ஸ்டடினும் சொல்லுவாங்க. இது இப்போ இருக்கிற வேலைகள்ல ப்ரொடக்டிவிட்டியை மேம்படுத்துவதிலும் புது வேலைகளை டிசைன் செய்யும் போது ப்ரொடக்டிவிட்டியை அதிகப்படுத்துவதிலும் கவனம் செலுத்துது. ஒர்க் ஸ்டடியின் 2 முக்கியமான பாகங்கள் மெத்தட் ஸ்டடி மற்றும் ஒர்க் மெஷர்மெண்ட். 10. Maintenance and Replacement. மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்ளேஸ்மெண்ட்னா
குறைந்த மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர் காஸ்ட்ல எக்விப்மெண்ட் நிறைய நேரம் வேலை செய்யறதை உறுதி செய்ய சரியான மெயின்டெனன்ஸ் பாலிசியை தேர்வு செய்யறது. பிரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ்ல முன்கூட்டியே இன்ஸ்பெக்ஷன் பண்றது, திட்டமிட்டு லூப்ரிகேஷன் செய்யறது, குறிப்பிட்ட கால இடைவெளியில் சுத்தப்படுத்துவது, பாகங்களை திட்டமிட்டு மாற்றுவது, எக்விப்மெண்ட் மற்றும் மெஷின்ஸ் நிலைமையை கண்காணிப்பது போன்றவை அடங்கும். இது ரொம்ப முக்கியமான மெஷின்ஸ்க்கு மிகவும் பொருத்தமானது. 11. Cost reduction and cost control. எஃபெக்டிவ் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் குறைந்தபட்ச உற்பத்தி செலவை உறுதி செய்யணும். இந்த இடத்துல காஸ்ட் ரிடக்ஷன் மற்றும் காஸ்ட் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. உற்பத்தி செலவை குறைக்க நிறைய டூல்ஸ் மற்றும் டெக்னிக்ஸ்கள் இப்போ இருக்கு. 1.4. Objectives of operations management. ஆபரேஷன்ஸ் மேனேஜ்மெண்டோட முக்கியமான இலக்குகள் என்னென்னு பார்க்கலாம். 1. கஸ்டமர்ஸுக்கு தேவையான சரியான குட்ஸ் மற்றும் சர்வீசஸை உற்பத்தி செய்யறது. இது எஃபெக்டிவ்னஸ் ஆப்ஜெக்டிவ் ஆகும். 2. குறைஞ்ச அளவு ரீசோர்சஸை பயன்படுத்தி குட்ஸ் மற்றும் சர்வீசஸை அதிகமா உற்பத்தி செய்யறது. இது எஃபெக்டிவ்னஸ் ஆப்ஜெக்டிவ் ஆகும். 3. உற்பத்தி செய்யப்பட்ட குட்ஸ் மற்றும் சர்வீசஸ் முன்னரே நிர்ணயிக்கப்பட்ட குவாலிட்டி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி இருக்கான்னு உறுதி செய்யறது. இது குவாலிட்டி ஆப்ஜெக்டிவ் ஆகும். 4. பொருள் உற்பத்தி ஆகுற நேரத்தை குறைக்கிறது. அதாவது கன்வர்ஷன் ப்ரோசஸ்ல ஏற்படுற தாமதங்கள், காத்திருப்பு நேரம், சும்மா இருக்கும் நேரம் இதையெல்லாம் குறைக்கிறது. இது லீட் டைம் ஆப்ஜெக்டிவ் ஆகும். 5. மேன் பவர் மெஷின்ஸ் இதையெல்லாம் முழுசா பயன்படுத்துறது. இது கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் ஆப்ஜெக்டிவ் ஆகும். 6. குட்ஸ் உற்பத்தி செய்யற அல்லது சர்வீஸ் வழங்குற காஸ்டை குறைக்கிறது. இது காஸ்ட் ஆப்ஜெக்டிவ் ஆகும். 1.5. Historical development in operations management. ஆபரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி காலப்போக்கில் வளர்ந்ததுன்னு பாப்போம் வாங்க. 1. 1700ஆம் ஆண்டுக்கு முன் கிராஃப்ட் ப்ரொடக்ஷன். இந்த காலத்துல பொருட்கள் எல்லாம் வீடுகளிலேயே கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் முறையில, அதாவது கைவினைஞர்கள் மற்றும் அவங்க கிட்ட வேலை கத்துக்கிறவங்க மூலமா செஞ்சாங்க. 2. 1700 இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். இங்கிலாந்துல இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆரம்பிச்சது. ஜேம்ஸ் வாட் 1764 ஃபுல் ஸ்டீம் இன்ஜினை கண்டுபிடிச்சதுனால மெக்கானிக்கல் பவர் மெஷின்ஸ் வந்துச்சு. இதனால ஃபேக்டரி சிஸ்டம்ங்கிற ஒரு புது உற்பத்தி முறை உருவாச்சு. ஆடம் ஸ்மித் 1776 ஃபாஃப் டிவிஷன் ஆஃப் லேபர் பத்தி எழுதினது வேலைகளை பிரிச்சு செய்யறதோட முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுச்சு. 3. 1790 இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பரவல். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இங்கிலாந்திலிருந்து மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் பரவ ஆரம்பிச்சது. எலி விட்னி இன்டர்சேஞ்சபிள் பார்ட்ஸை உருவாக்கினார். 4. 1800 தொழிற்சாலை வளர்ச்சி. அமெரிக்கால டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப வளர்ந்தது. கேசோலின் இன்ஜின்ஸ் மற்றும் எலக்ட்ரிசிட்டி வந்ததும் பழைய காட்டேஜ் சிஸ்டம் மறைஞ்சு ஃபேக்டரி சிஸ்டம் பரவ ஆரம்பிச்சது. 5. 19ஆம் நூற்றாண்டு இறுதி இண்டஸ்ட்ரியல் ஈரா வளர்ச்சி. அமெரிக்கால உள்நாட்டு போருக்கு அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ஈரா பெரிய அளவுல வளர்ந்தது. உற்பத்தி திறன் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி பயங்கரமா அதிகமாச்சு. அடிமைத்தனம் ஒழிக்கப்பட்டு கிராமப்புற தொழிலாளர்கள் நகரங்களுக்கு குடியேறினாங்க. 1865லிருந்து 1900 வரைக்கும் நிறைய குடியேற்றவாசிகள் வந்ததால வேலை செய்யற ஆட்கள் ஒர்க்ஃபோர்ஸ நிறைய பேர் கிடைச்சாங்க. இதனால நகர்ப்புற தொழிற்சாலை மையங்கள் அர்பன் இண்டஸ்ட்ரியல் சென்டர்ஸ் வேகமா வளர்ந்தன. 6. 19ஆம் நூற்றாண்டு இறுதி மற்றும் 20ஆம் நூற்றாண்டு ஆரம்பம். சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட். ஃப்ரெட்ரிக் வின்ஸ்லோ டெய்லர் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் கோட்பாடுகளை உருவாக்கினார். ஹென்றி ஃபெயோல் இந்த சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்க்கு நிறைய பங்களிப்பு செஞ்சார். 7. 1913 மூவிங் அசெம்பிளி லைன். ஹென்றி ஃபோர்ட் மூவிங் அசெம்பிளி லைனை கொண்டு வந்தது உற்பத்தி முறையில ஒரு பெரிய புரட்சியை கொண்டு வந்துச்சு. 8. காண்ட் சார்ட் மற்றும் மோஷன் ஸ்டடி. ஹென்றி எல். காண்ட் சார்ட் மற்றும் ஆக்டிவிட்டி ஸ்கெடியூலிங் சார்ட்டை உருவாக்கினார். பிரான்ஸ் பி. கில்ஃப்ரெத் மோஷன் ஸ்டடி மெத்தட்ஸ், தர்பிளிக்ஸ் மற்றும் இண்டஸ்ட்ரி சைக்காலஜியின் அடிப்படை கருத்துக்களை அறிமுகப்படுத்தினார். வில்லியம் எம். கில்ஃப்ரெத் ஃபட்டீக் ஸ்டடீஸ் வேலையில மனித காரணிகள், ஊழியர் தேர்வு மற்றும் பயிற்சி பற்றி ஆராய்ந்தார். 9. 1917 எகனாமிக் லாட் சைஸ் மாடல். எஃப்டபிள்யூ. ஹாரிஸ் இன்வென்டரி கண்ட்ரோலுக்காக எகனாமிக் லாட் சைஸ் மாடலை பயன்படுத்தினார். 10. 1927 முதல் 1932 வரை ஹாத்தோர்ன் ஸ்டடீஸ். எல்டன் மேயோ செய்த ஹாத்தோர்ன் ஸ்டடீஸ் தொழிலாளர்களின் ஊக்கம் பற்றி புரிஞ்சுக்க உதவியது. 11. 1931 சாம்பிளிங் டெக்னிக்ஸ். வால்டர் ஏ. ஷெவார்ட் சாம்பிளிங் டெக்னிக்ஸ் மற்றும் PDSA சைக்கிளை அறிமுகப்படுத்தினார். HF. டாட்ஜ் மற்றும் HG. ரோமிக் அக்செப்டன்ஸ் சாம்பிளிங் பிளான் மற்றும் குவாலிட்டி கண்ட்ரோலுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேபிள்ஸை உருவாக்கினாங்க. 12. 1934 ஆக்டிவிட்டி சாம்பிளிங். LHC. டப்பட் ஒர்க் அனாலிசிஸ்க்கு ஆக்டிவிட்டி சாம்பிளிங்கை பயன்படுத்தினார். 13. 1940 ஆபரேஷன் ரிசர்ச் குரூப்ஸ். இங்கிலாந்துல ஆபரேஷன் ரிசர்ச் குரூப்ஸ் மூலமா சிக்கலான சிஸ்டம் ப்ராப்ளம்ஸுக்கு பல துறைகள் சார்ந்த குழு அணுகுமுறைகள் உருவாச்சு. 14. 1947 சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். ஜார்ஜ் பி. டான்சிக் லினியர் புரோகிராமிங்கான சிம்ப்ளெக்ஸ் மெத்தடை அறிமுகப்படுத்தினார். 15. 1950 முதல் 60 வரைகள் OR டூல்ஸ் வளர்ச்சி. அமெரிக்கா மற்றும் மேற்கு ஐரோப்பாவில் சிமுலேஷன், வெயிட்டிங் லைன் தியரி, டிசிஷன் தியரி, மேத்தமேட்டிக்கல் புரோகிராமிங், PERT மற்றும் CPM போன்ற OR டூல்ஸ்கள் பெரிய அளவுல வளர்ந்தன.
1970கள் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ் வளர்ச்சி, ஷாப் ஸ்கெட்யூலிங், இன்வென்டரி, லேஅவுட், ஃபோர்காஸ்டிங் மற்றும் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் போன்ற வழக்கமான பிரச்சினைகளை கையாள பல கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ் உருவாக்கப்பட்டன. எம்ஆர்பி, சர்வீஸ் குவாலிட்டி மற்றும் ப்ரொடக்டிவிட்டியும் வேகமாக வளர்ந்தன. 1980கள் மேனுஃபேக்சரிங் ஸ்ட்ராட்டஜி பாரடைம், ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூல் ஃபேக்கல்டியால் உற்பத்தியை ஒரு போட்டி ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டது. JIT, TQC மற்றும் ஃபேக்டரி ஆட்டோமேஷன் பெரிய அளவில் பயன்படுத்தப்பட்டது. தகுச்சி, WIT, டெமிங், JM, ஜுரன் போன்றவர்கள் குவாலிட்டிக்கு நிறைய பங்களிப்பு செஞ்சாங்க. 1990கள் TQM மற்றும் பிசினஸ் ப்ராசஸ் ரீஎன்ஜினியரிங் TQM எல்லா இடங்களிலும் பரவியது. குவாலிட்டி குரூஸ், அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் குவாலிட்டி கண்ட்ரோல் மற்றும் இன்டர்நேஷனல் பிசினஸ் ஆர்கனைசேஷன்ஸ் மூலமா பால்ட்ரிட்ஜ் குவாலிட்டி அவார்ட் மற்றும் ISO 9000 குவாலிட்டி எக்ஸலன்ஸ்க்கான சர்டிஃபிகேஷன்களாக பயன்படுத்தப்பட்டன. பிசினஸ் ப்ராசஸ் ரீஎன்ஜினியரிங் உற்பத்தி மற்றும் ப்ராசஸீஸ்ல பெரிய மாற்றங்களை கொண்டுவர பயன்படுத்தப்பட்டது. 1.6 Key Functions of Operations Management. ஆபரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஒரு கம்பெனியோட வேலைகளையும் ப்ராசஸையும் எப்படி மேனேஜ் பண்றதுன்னு சொல்ற ஒரு பிரிவு. இந்த வேலைகளை சரியா மேனேஜ் பண்ணா ப்ராஜெக்ட் வெற்றியடையும்னு உறுதி பண்ணலாம். ஆபரேஷன் மேனேஜர்கள் ரீசோர்சஸ் மற்றும் கேபிட்டலை சரியா பயன்படுத்தி வேலைகளை சிறப்பா, அதாவது ஆப்டிமைஸ் செய்வாங்க. பிசினஸ்ல நடக்கிற எல்லா வேலைகளையும் இவங்க தான் மேனேஜ் பண்ணுவாங்க. ஆபரேஷன் மேனேஜர்கள் கம்பெனிகள்ல மட்டும் இல்லாம மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்லயும் இருப்பாங்க. அவங்களோட வேலை பொறுப்புல பல முக்கியமான வேலைகளை செய்வாங்க. ஒரு ஆபரேஷன்ஸ் மேனேஜரோட முக்கியமான வேலைகள் சிலவற்றை இப்போ பார்க்கலாம். 1. Finance. ஃபைனான்ஸ்ங்கிறது ஆபரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்ல ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. கம்பெனியோட ஃபைனான்ஸ் சரியா பயன்படுத்தப்படுதான்னு உறுதி செய்யறது ரொம்ப அவசியம். குட்ஸ் அல்லது சர்வீசஸ் உருவாக்குறது மாதிரி முக்கியமான வேலைகளை செய்யறதுக்கு இந்த ஃபைனான்ஸ் தேவை. அப்போதான் கஸ்டமர்ஸோட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். 2. Operation. ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட்ல இந்த ஃபங்க்ஷன் முக்கியமா ஒரு கம்பெனியோட எல்லா வேலைகளையும் பிளான் பண்றது, ஆர்கனைஸ் பண்றது, டைரக்ட் பண்றது மற்றும் கண்ட்ரோல் பண்றதுல கவனம் செலுத்துது. இந்த வேலைகள் எல்லாம் ரா மெட்டீரியல்ஸ் மற்றும் மனித உழைப்பை கஸ்டமர்களோட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய மதிப்புமிக்க குட்ஸ் மற்றும் சர்வீசஸா மாத்த உதவும். 3. Strategy. ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட்ல ஸ்ட்ராட்டஜிங்கிறது ரீசோர்ஸஸை சிறப்பா பயன்படுத்துறதுக்கும் மத்தவங்களை விட போட்டித்தன்மையில, அதாவது காம்படிட்டிவ் எட்ஜ் முன்னாடி இருக்கிறதுக்கும் உதவும் திட்டங்களை பிளான் பண்றது. பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ங்கிறது சப்ளை செயின் கான்ஃபிகரேஷன், சேல்ஸ், பணத்தை கையில வச்சுக்கிற திறன், அதாவது கெப்பாசிட்டி டு ஹோல்ட் மணி, மனித வளங்களை சிறப்பா பயன்படுத்துறது, அதாவது ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஹியூமன் ரீசோர்சஸ், இன்னும் நிறைய விஷயங்களை குறிக்கும். 4. Design of the product. புதுமையான டெக்னாலஜிஸை பயன்படுத்துறது ஒரு ப்ராடக்டோட விற்கிறதுல ரொம்ப முக்கியம். அதனால மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸோட தேவைகளுக்கு ஏத்த மாதிரி ப்ராடக்டோட டிசைன் பண்ணிருக்காங்களான்னு உறுதி செய்யறது ஆபரேஷன் மேனேஜரோட கடமை. இப்போ இருக்கிற கஸ்டமர்ஸ் ப்ராடக்டோட குவான்டிட்டியை விட குவாலிட்டி பத்தி தான் அதிகமா கவலைப்படுறாங்க. அதனால ஆபரேஷன் மேனேஜர்கள் சிறந்த குவாலிட்டி ப்ராடக்ட்ஸை உற்பத்தி பண்றதுல கவனம் செலுத்துறாங்க. 5. Forecasting. ஃபோர்காஸ்டிங்கிறது எதிர்காலத்துல நடக்கக்கூடிய சில விஷயங்கள் பத்தி ஒரு யூகத்தை, அதாவது எஸ்டிமேஷன் உருவாக்குற ப்ராசஸ் தான். ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட்ல ஃபோர்காஸ்டிங்னா கஸ்டமர்ஸோட தேவையை கணிக்கிறது. அப்போதான் அதுக்கு ஏத்த மாதிரி உற்பத்தி செய்ய முடியும். இதன் மூலமா என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும், எப்போ ப்ரொடியூஸ் பண்ணணும், எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும்னு மேனேஜருக்கு கஸ்டமர்களோட தேவைகளுக்கு ஏத்த மாதிரி தெரியும். 6. Supply chain configuration. சப்ளை செயின் கான்ஃபிகரேஷனோட முக்கிய நோக்கம் என்னன்னா, ஒரு நிறுவனத்துல நடக்கிற எல்லா முக்கியமான வேலைகளையும் திறம்பட மேனேஜ் பண்றது, மானிட்டர் பண்றது மற்றும் கண்ட்ரோல் பண்றது தான். சப்ளை செயின் கான்ஃபிகரேஷன் ரா மெட்டீரியல்ஸ் சப்ளைல இருந்து ஆரம்பிச்சு இறுதி ப்ராடக்டோட உற்பத்தி பண்றது, அப்புறம் கஸ்டமர்ஸ் கிட்ட அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய விக்கிறது வரைக்கும் தொடரும். 7. Managing the quality. குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் ஒரு ப்ராடக்டோட விக்கிறதுல ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. ஆபரேஷன் மேனேஜர்கள் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் வேலையை ஒரு டீமுக்கு ஒதுக்குவாங்க. மேனேஜர்கள் ப்ராஜெக்ட் டிஃபெக்ட்ஸை கண்டுபிடிச்சு குவாலிட்டியை உறுதி செய்ய அதை சரி செய்வாங்க. இதுக்காக ப்ராடக்டோட குவாலிட்டியை அளவிடவும் பராமரிக்கவும் சில சிஸ்டம்ஸ் பயன்படுத்தப்படும். 1.7 System Perspective of Operations Management. ஒரு சிஸ்டம்னா என்னன்னு பார்த்தா அது ஒன்னோட ஒன்னு தொடர்புடைய பல விஷயங்களின் ஒரு குரூப். இந்த விஷயங்களை தனியா பிரிச்சு பார்த்தா அது சிஸ்டம்ல இருக்கும்போது எப்படி செயல்படுதோ அப்படி செயல்படாது. ஒரு சிஸ்டமை பல பகுதிகளாக அல்லது சப்சிஸ்டம்ஸாக பிரிக்கலாம். மேலும் எந்த ஒரு சிஸ்டமும் ஒரு பெரிய சிஸ்டமோட ஒரு பகுதியா இருக்கும். ஒரு சிஸ்டமோட பவுண்டரி அந்த சிஸ்டம்குள்ள என்ன இருக்கு, வெளியே என்ன இருக்குன்னு பிரிச்சு காட்டும். சிஸ்டமோட என்வாயரன்மெண்ட்ங்கிறது சிஸ்டம் பவுண்டரிக்கு வெளியே இருக்கிற எல்லா விஷயங்களும். இது சிஸ்டமோட செயல்பாட்டுல தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஒரு சிஸ்டமோட இன்புட்ஸ்ங்கிறது என்வாயரன்மெண்ட்ல இருந்து சிஸ்டமுக்குள்ள வர்ற பிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் அல்லது இன்ஃபர்மேஷன். அதோட அவுட்புட்ஸ்ங்கிறது சிஸ்டம்ல இருந்து என்வாயரன்மெண்ட்டுக்கு வெளியே போற விஷயங்கள். ஆபரேஷன்ஸ் மேனேஜ்மெண்டோட சிஸ்டம்ஸ் வியூ என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆபரேஷன் சிஸ்டம்ல இருக்கிற வேலைகளை இன்புட்ஸ், டிரான்ஸ்ஃபார்மேஷன் ப்ராசஸ் மற்றும் அவுட்புட்னு 3 வகையா பிரிக்கலாம்.
இன்புட்ஸை 3 பொதுவான வகைகளாக பிரிக்கலாம்: எக்ஸ்டர்னல், மார்க்கெட் மற்றும் பிரைமரி ரிசோர்சஸ். டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரிசோர்சஸ்ங்கிறது மத்த விஷயங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ற அல்லது டிரான்ஸ்ஃபார்மேஷன் ப்ராசஸை செய்யற விஷயங்கள். இதுல லேபர், எக்விப்மெண்ட், பிளான்ட் மற்றும் எனர்ஜி போன்ற விஷயங்கள் அடங்கும். இந்த ரிசோர்சஸ் எப்படி இருக்கும், என்னென்ன கலந்து இருக்குங்கிறது ஒவ்வொரு ஆபரேஷனுக்கும் மாறுபடும். டிரான்ஸ்ஃபார்ம்ட் ரிசோர்சஸ்ங்கிறது ஆபரேஷன் சிஸ்டமுக்கு ஒரு நோக்கம் மற்றும் இலக்கை கொடுக்கிற விஷயங்கள். ஆபரேஷன் சிஸ்டமோட வேலை இந்த டிரான்ஸ்ஃபார்ம்ட் ரிசோர்சஸை இன்புட்ஸ்ல இருந்து குட்ஸ் மற்றும் சர்வீசஸ் வடிவத்துல அவுட்புட்ஸா மாத்துறது தான். டிரான்ஸ்ஃபார்ம்ட் ரிசோர்ஸ்கள்ல 3 முக்கியமான வகைகள் இருக்கு. 1. மெட்டீரியல்ஸ், இதை பிசிக்கலி மாத்தலாம். உதாரணமா மேனுஃபேக்சரிங். 2. லொகேஷன், இடத்தை மாத்துறது. உதாரணமா டிரான்ஸ்போர்ட்டேஷன். 3. ஓனர்ஷிப், உரிமையை மாத்துறது. உதாரணமா ரீட்டெயில். 4. ஸ்டோரேஜ், சேமிப்பது. உதாரணமா வேர்ஹவுசிங். 1.8 Challenges in Operations Management. ஆபரேஷன்ஸ் மேனேஜர்கள் தினமும் நிறைய சவால்களை, அதாவது சேலஞ்சஸ் சந்திப்பாங்க. அதுல முக்கியமான 5 விஷயங்களை இங்க பார்க்கலாம். அவைகள் குளோபலைசேஷன், சஸ்டெயினபிலிட்டி, எத்திக்கல் கண்டக்ட், இன்எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் மற்றும் சிஸ்டம் டிசைன். 1. Globalization. குளோபலைசேஷன்னா வெவ்வேறு நாடுகளைச் சேர்ந்த மக்கள், கம்பெனிகள், அரசாங்கங்கள் இவங்க எல்லாரும் ஒன்னோட ஒன்னு இணைஞ்சு சேர்ந்து செயல்படுறது. ட்ரேட் பேரியர்ஸ் குறைஞ்சது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மற்றும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டெக்னாலஜில ஏற்பட்ட முன்னேற்றங்கள், இதெல்லாம் குளோபலைசேஷன் வேகமா வளர முக்கிய காரணம். ஆபரேஷன் மேனேஜர்கள் அவங்க தெருவில் இருக்கிற கம்பெனிகள் கிட்ட மட்டும் இல்லாம நாட்டுக்கு வெளியும் உலக அளவிலையும் இருக்கிற கம்பெனிகள் கிட்ட போட்டி போட வேண்டியிருக்கு. ஆஸ்திரேலியால இருக்கிற கர்டின் யூனிவர்சிட்டியோட அக்கவுண்டிங் ப்ரொஃபசர் திஷ்டா பச்சு என்ன சொல்றாருன்னா, வெளிநாட்டு கம்பெனிகள் கிட்ட போட்டி போடுற கம்பெனிகள் போட்டித்தன்மையில இருக்க குவாலிட்டியை மேம்படுத்தணும், அதே சமயம் பிரைசஸையும் குறைக்கணும். இந்த பொறுப்பு ஆபரேஷன்ஸ் மேனேஜர்களுக்கு தான் இருக்கு. ஏன்னா அவங்க தான் ஒரு ப்ராடக்ட் அல்லது சர்வீஸ் மார்க்கெட்ல போட்டித்தன்மையில இருக்க பிளானிங், ஆர்கனைசிங், லீடிங் மற்றும் கண்ட்ரோலிங்கிற 4 வேலைகளையும் செய்வாங்க. பேட்சு மேலும் ஆபரேஷன்ஸ் மேனேஜர்கள் அவங்களோட படைப்புத் திறனை, அதாவது கிரியேட்டிவ் ஸ்கில்ஸ் பயன்படுத்தணும்னு சொல்றார். ஏன்னா இன்னோவேஷன் தான் வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணியா இருக்கும். கூடவே இன்டர்நேஷனல் பிசினஸ் பற்றிய அறிவும் உலகத்துல இருக்கிற பல கலாச்சாரங்கள் பற்றிய அறிவும் முக்கியம். 2. Sustainability. பிசினஸ் ஆபரேஷனல் சஸ்டெயினபிலிட்டினா ஒரு பிசினஸ் தன்னோட இப்போதைய நடைமுறைகளை எதிர்கால ரிசோர்சஸ்க்கு ஆபத்தில்லாம எப்படி தக்க வச்சுக்கும்னு மதிப்பிடுற ஒரு முறையாகும். சஸ்டெயினபிலிட்டி பத்தி பேசும்போது இது 3 pillars ஆஃப் சஸ்டெயினபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அவைகள் சமூக, அதாவது சோஷியல், சுற்றுச்சூழல், அதாவது என்வாயரன்மெண்டல், மற்றும் பொருளாதார, அதாவது இக்கனாமிக் அம்சங்கள். ஆபரேஷன்ஸ் மேனேஜர்கள் இந்த ஒவ்வொரு பில்லர்ஸோட விளைவுகளையும் பத்தி யோசிக்கணும். அவங்க வேலை சேஃப்டி, வெல்ஃபேர், சமூகங்கள், சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதார சஸ்டெயினபிலிட்டியை எப்படி பாதிக்குதுன்னு பார்க்கணும். திறமையான ஆபரேஷன்ஸ் மேனேஜர்கள் இந்த 3 pillars ஆஃப் சஸ்டெயினபிலிட்டியையும் கருத்தில் கொண்டு சிறந்த நடைமுறைகளை செயல்படுத்தணும். ஏதாவது ஒரு பில்லரோட விளைவுல பிரச்சனை வரும்போது அதை சரி செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுக்கணும், அதையும் உறுதி செய்யணும். 3. Ethical Conduct. எதிக்ஸ்னா பிசினஸ் எதிக்ஸ்ல ஒரு பகுதி. இது உற்பத்தி ஃபங்க்ஷன் அல்லது வேலைகள் கன்சியூமருக்கோ அல்லது சமூகத்திற்கோ தீங்கு விளைவிக்காம இருக்கிறத உறுதி செய்யறதுன்னு வரையறுக்கப்படுது. குறிப்பா கம்பெனிகள் புது டெக்னாலஜிஸ், பழுதான சர்வீசஸ், விலங்கு சோதனை, அதாவது அனிமல் டெஸ்டிங் மற்றும் பிசினஸ் ஒப்பந்தங்கள் மக்கள் சேஃப்டி மற்றும் சுற்றுச்சூழலை எப்படி பாதிக்குதுன்னு யோசிக்கணும். தவறான நடத்தை, அதாவது அன்எத்திக்கல் பிஹேவியர், என்ரான், டைகோ மற்றும் வால் ஸ்ட்ரீட்ல செயல்பட்ட பல நிறுவனங்களின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம். அக்கவுண்டிங், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் மற்றும் ப்ரொடக்ஷன் போன்ற எல்லா பிசினஸ் வேலைகளிலும் எத்திக்கலாக நடப்பது ஆபரேஷன்ஸ் மேனேஜரோட பொறுப்பு. தவறான நடத்தை எங்கிருந்து வந்தாலும் அது கம்பெனிக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்தும். சமீபத்துல வெல்ஸ் ஃபார்கோல நடந்த எத்திக்ஸ் பிரீச் இதற்கு ஒரு உதாரணம். 4. Effective Communication. ஒரு நிறுவனத்துல எந்த நிலையில இருக்கிறவங்களுக்கும் தெளிவான மற்றும் திறமையான தகவல் தொடர்பு, அதாவது கம்யூனிகேஷன் கடினமா இருக்கும். ஆபரேஷன்ஸ் மேனேஜர்களுக்கான சவால் என்னன்னா, எல்லா உள் மற்றும் வெளி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்டையும் திறம்பட தொடர்பு கொள்ள முடியறது தான். அவங்க தொழிற்சாலையில வேலை செய்யறவங்க கிட்ட பேசினாலும் சரி, போர்ட் ரூம்ல பேசினாலும் சரி, அவங்க சொல்ற விஷயத்த தெளிவா சொல்லவும் அவங்களுக்கு வர்ற தகவல்களை சரியா புரிஞ்சுக்கவும் தெரியணும். வாய் வழி, அதாவது ஓரல், எழுத்து, அதாவது ரிட்டன், மற்றும் சைகை மொழி, அதாவது நான்வெர்பல் கம்யூனிகேஷன்ல திறமையா இருக்கிறது அன்றாட வேலைகள் சீராக நடக்க ரொம்ப முக்கியம். திறமையான மற்றும் எஃபிஷியன்டான தகவல் தொடர்பு ஊழியர்களின் மன உறுதியை, அதாவது எம்ப்ளாயி மொரால் உருவாக்கவும் மேனேஜ்மெண்ட் மேல நம்பிக்கையை ஆழப்படுத்தவும் அவசியம். தன்னை பற்றி யோசிக்க நேரம் எடுத்துக்கிற, உண்மையானதா இருக்க முன்முயற்சி எடுக்கிற மற்றும் தன்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை மேம்படுத்த முயற்சி செய்யற ஆபரேஷன்ஸ் மேனேஜர்கள் உற்பத்தி திறன்லையும் வெற்றியிலையும் சிறப்பா இருப்பாங்க. இந்த ஸ்கில்ஸ் மேம்பாடு தான் மேல்மட்ட மேனேஜ்மெண்ட் தன்னோட புதிய மற்றும் நடுத்தர மேனேஜர்கள் கிட்ட இருந்து அதிகமா எதிர்பார்க்கிற ஒன்னு. எந்த கம்பெனிலையும் வெற்றி பெற இது அவசியம். 5. System Design. கீ இஷ்யூஸ் இன் ஆபரேஷன்ஸ்ங்கிற ஒரு பிளாக்ல சிஸ்டம் டிசைன் மற்றும் ஆபரேஷனல் மேனேஜ்மெண்ட்க்கு இடையிலான உறவை பத்தி டீடைலா சொல்லியிருக்காங்க. அங்க முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா,
கம்பெனிகள் தேவையான அளவு குவாலிட்டி குட்ஸ் மற்றும் சர்வீசஸை குறிப்பிட்ட நேரத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய சிஸ்டம்ஸை உருவாக்கணுங்கிறது தான். ஒரு சிஸ்டமை டிசைன் பண்றது, பிளான் பண்றது மற்றும் மேனேஜ் பண்றது ரொம்ப திறமையான ஆபரேஷன்ஸ் மேனேஜர்களுக்கும் பலதரப்பட்ட சவால்களை கொடுக்கும். ஆபரேஷன்ஸ் மேனேஜர்கள் பல துறைகள் சேர்ந்த சூழல்கள்ல வேலை செய்யறதால அவங்க குளோபலைசேஷன், சஸ்டைனபிலிட்டி, எத்திக்கல் காண்டக்ட், எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் மற்றும் சிஸ்டம் டிசைன்னால வர்ற சவால்களை புரிஞ்சுக்கிட்டு திறம்பட செயல்படணும். இதை செய்ய ஆபரேஷன்ஸ் மேனேஜர்கள் அவங்களோட வேலையில பிசினஸ், டெக்னிக்கல் மற்றும் தனிப்பட்ட தொடர்பு, அதாவது இன்டர்பர்சனல் விஷயங்கள்ல சிறந்து விளங்கணும். ஏன்னா அவங்க தான் அவங்க கம்பெனியோட மிஷன் மற்றும் விஷனுக்கு ஆதரவா செயல்படுவாங்க. 1.9 Manufacturing Trends in India. இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் துறை இப்போ வேகமா வளர்ந்து வரும் துறைகள்ல ஒண்ணா இருக்கு. நம்ம பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தியாவை ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் ஹப்பா உலக வரைபடத்துல கொண்டு வரவும், இந்திய பொருளாதாரத்துக்கு உலக அளவுல அங்கீகாரம் கிடைக்கவும் மேக் இன் இந்தியாங்கிற திட்டத்தை ஆரம்பிச்சார். 2020ஆம் ஆண்டு முடிவுக்குள்ள இந்தியா உலகத்துல 5வது பெரிய மேனுஃபேக்சரிங் நாடா மாறும்னு எதிர்பார்க்கப்பட்டது. இந்த மேக் இன் இந்தியா திட்டம் மூலமா இந்தியா ஒரு ஹைடெக் மேனுஃபேக்சரிங் மையமா மாறிக்கிட்டு இருக்கு. GE, சீமென்ஸ், HTC, டோஷிபா, போயிங் மாதிரி பெரிய உலக கம்பெனிகள் இந்தியாவில் இருக்கிற 1 பில்லியனுக்கும் அதிகமான கன்சியூமர் சந்தையையும் அவங்களோட வாங்கும் சக்தி அதிகரிப்பதையும் பார்த்து இந்தியாவில் உற்பத்தி ஆலைகளை அமைச்சிட்டாங்க, இல்லனா அமைக்கிற வேலையில இருக்காங்க. மேனுஃபேக்சரிங் துறையில முதலீடுகளுக்கு ரொம்ப கவர்ச்சியான இடங்கள்ல இந்தியாவும் ஒன்னா மாறி இருக்கு. 4வது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸை இந்தியாவில் புரட்சிகரமா மாத்திட்டு இருக்கு. இது உற்பத்தியாளர்களுக்கு ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் முழுவதிலும் அட்வான்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டிஸ் மற்றும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை பயன்படுத்த வாய்ப்பை கொடுக்குது. இதனால இந்திய உற்பத்தியாளர்கள் ஆபரேஷன்ஸ்ல அதிக தெரிவு நிலை, கணிசமான காஸ்ட் சேவிங்ஸ், வேகமான உற்பத்தி நேரம் மற்றும் சிறந்த கஸ்டமர் சப்போர்ட் கொடுக்கிற திறனை பெறாங்க. இப்போ இருக்கிற வேகமாக மாறிவரும் சூழல்ல இந்திய உற்பத்தியாளர்கள் போட்டியில் ஜெயிக்கவும் மார்க்கெட் ஷேர் பிடிக்கவும் ஒரே வழி மாற்றங்களை ஏத்துக்கிறது தான். சும்மா உயிர் வாழ்றதுக்கு பதிலா செழிப்பா இருக்கணும்னு நினைக்கிறவங்க வளர்ச்சியை தூண்டும் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி 4.0 டெக்னாலஜிஸை பயன்படுத்திக்கிறாங்க. 1. IoT ஒரு பெரிய விஷயம். IoT மற்றும் பிரெடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ் மேனுஃபேக்சரிங்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இது ஆபரேஷன்ஸை இணைக்கவும் பிசினஸ் ப்ராசஸை மாத்தவும் புதுமையான வாய்ப்புகளை கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்திய உற்பத்தியாளர்கள் காஸ்ட் ரிடக்ஷன், அதிக எஃபிஷியன்சி, மேம்படுத்தப்பட்ட சேஃப்டி, கம்ப்ளையன்ஸ் ரிக்வயர்மெண்ட்ஸை பூர்த்தி செய்யறது மற்றும் ப்ராடக்ட் இன்னோவேஷன் போன்ற பல இலக்குகளை அடைய இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் IoTயை அதிகமா பயன்படுத்துறாங்க. 2. பிரெடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் உற்பத்தி தடையில்லாமல் நடக்க உதவுது. முக்கியமான உபகரணங்கள் பழுதடைஞ்சா உற்பத்தியாளர்களுக்கு ரிப்பேர்ஸ் மற்றும் வேலை நேரம் இழப்பு மற்றும் உற்பத்தி இழப்புல பெரிய செலவு வைக்கும். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்டெலிஜென்ஸ் கன்சல்டிங் சொல்றதுபடி 98% நிறுவனங்கள் 1 மணி நேர டவுன் டைம்க்கு $100,000 மேல செலவாகும்னு சொல்றாங்க. அதனால எல்லா உபகரணங்களும் நல்ல வேலை செய்யுதான்னு உறுதி செய்யறது உற்பத்தியாளர்களுக்கு ஒரு முக்கிய முன்னுரிமையா இருக்கு. நிறைய பேர் இதை செய்ய பிரெடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் டெக்னாலஜியை பயன்படுத்துறாங்க. பிரெடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் டெக்னாலஜிஸை பரவலா பயன்படுத்தினா கம்பெனிகளின் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்ஸ் 20% குறையும், திட்டமிடப்படாத பழுதுகள் 50% குறையும் மற்றும் இயந்திரங்களின் ஆயுட்காலம் பல வருஷங்கள் அதிகமாகும். இது உபகரணங்கள் இயங்கிக் கொண்டிருக்கும் போதே கண்காணிப்பு சோதனைகளை நடத்த உதவுவதால் உற்பத்தி இழப்பு இருக்காது. 3. B2Bயிலிருந்து B2B2Cக்கு மாறுதல். பாரம்பரியமா B2B பிசினஸ் மாடல் கொண்டிருந்த பல உற்பத்தியாளர்கள் இப்போ B2B2C பிசினஸ் டு கன்சூமர் மாடலுக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க. கன்சூமர்ஸ்க்கு நேரடியா விற்கிறதுல அதிக லாபம், வேகமான டைம் டு மார்க்கெட், பிராண்ட் கண்ட்ரோல், பிரைஸ் கண்ட்ரோல் மற்றும் சிறந்த கஸ்டமர் டேட்டா போன்ற பல நன்மைகள் இருக்கு. 4. கம்பெடிட்டிவ் அட்வான்டேஜுக்கு சப்ளை செயினை பயன்படுத்துதல். போட்டித்தன்மையில நிலைத்து நிற்கிறதுனா உங்க போட்டியாளர்களை விட உங்க கஸ்டமர்ஸ்க்கு அதிக மதிப்பை வழங்குறது. சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டை எளிதாக்கும் புதிய டெக்னாலஜியை பயன்படுத்தி பிசினஸை அதிக எஃபிஷியன்ட்டா நடத்துறது. இன்வென்டரி மேல அதிக தெரிவுநிலை மற்றும் கட்டுப்பாடு. ரிடக்ஷன் ஆஃப் ஆபரேஷனல் காஸ்ட்ஸ் மற்றும் மேம்படுத்தப்பட்ட கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மற்றும் ரிட்டென்ஷன் போன்ற போட்டி நன்மைகளை அடையலாம். 5. ERP சிஸ்டம்ஸ் தொடர்ந்து ப்ராசஸஸ்களை சீராக்குது. சின்ன மற்றும் நடுத்தர மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் ஒரு என்டர்பிரைஸ் ரீசோர்ஸ் பிளானிங் ERP சிஸ்டம் ஒரு சீரான மற்றும் போட்டித்தன்மை வாய்ந்த நன்மையை உருவாக்க முக்கியம்னு அதிகமா புரிஞ்சுக்கிறாங்க. ERP சிஸ்டம்ஸ் ஆபரேஷன்ஸை தானியங்கியாக்கி துல்லியமான ரியல் டைம் இன்ஃபர்மேஷனை வழங்குவதன் மூலம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மற்றும் ஆபரேஷனல் காஸ்ட்ஸை குறைத்து வேகமான முடிவுகளை எடுக்க உதவும். 6. பிக் டேட்டாவில் அதிக தெரிவுநிலை உற்பத்தியாளர்களுக்கு அதிகமா சாதிக்க உதவுது. IoT டேட்டா கலெக்ஷனுக்கான சென்சர்ஸை உருவாக்கி ரியல் டைம் இன்சைட்ஸை வழங்குது. இது பிக் டேட்டாவை பயன்படுத்தக்கூடியதா மாத்திருக்கு. உற்பத்தியாளர்கள் டேட்டாவை பயன்படுத்தி உற்பத்தி திறனை மேம்படுத்தவும், வேலைகளை சிறப்பா செய்யவும், பிரச்சனைகள் வர்றதுக்கு முன்னாடியே தீர்க்கவும் உதவுது. 7. VR மற்றும் AR மேன் மற்றும் மெஷின் இடையே வெற்றி பெறும் கூட்டாண்மைகளை தொடர்ந்து உருவாக்குது.
ஆக்மெண்டட் ரியாலிட்டி AR மற்றும் வர்ச்சுவல் ரியாலிட்டி VR போன்ற உதவி டெக்னாலஜிஸ் மேன் மற்றும் மெஷின் இடையே பரஸ்பர நன்மை தரும் கூட்டாண்மைகளை உருவாக்கி உற்பத்தியாளர்களை சாதகமா பாதிக்குது. இது ப்ராடக்ட் டிசைன், இன்ஸ்பெக்ஷன் டைம் குறைப்பு மற்றும் தொழிலாளர் பயிற்சியில் உதவுகிறது. 8. 3D பிரிண்டிங் உற்பத்தியை வேகமாகவும் மலிவாகவும் ஆக்குது. 3D பிரிண்டிங்னால உற்பத்தியாளர்கள் வேகமான, குறைந்த செலவிலான உற்பத்தியில நன்மை பெறுவாங்க. இது ரேபிட் புரோட்டோடைப்பிங்கை சாத்தியமாக்கி ஐட்டம்ஸை தேவைப்படும்போது ப்ரொடியூஸ் செய்ய உதவுது. இது டூலிங்கான செலவையும் நேரத்தையும் குறைக்கிறது. 9. கண்டினியூட் ரீஷாரிங் மூலமா மேட் இன் இந்தியா ப்ராடக்ட்ஸ் அதிகரிக்கிறது. ரீஷாரிங், அதாவது வேலைகளை இந்தியாவுக்குள்ளேயே கொண்டு வர்றது, உற்பத்தியாளர்கள் மத்தியில அதிகமா வழக்கமாகிட்டு இருக்கு. வெளிநாடுகளில் வேஜஸ் அதிகரிப்பு, சில நாடுகளில் அடிப்படை கட்டமைப்பு குறைபாடு, போக்குவரத்து செலவு உயர்வு மற்றும் ரொபாட்டிக்ஸ் பயன்பாடு போன்றவை ரீஷாரிங் அதிகரிக்க முக்கிய காரணங்கள். 10. டெக் சாவி ஊழியர்களை கண்டுபிடிப்பது ஒரு சவாலாக இருக்கும். உற்பத்தியாளர்கள் டெக்னாலஜியை அதிகமா நம்பி இருக்கிறதால டெக் சாவி எம்ப்ளாயீஸை வேலைக்கு எடுக்க வேண்டிய தேவை அதிகமாயிட்டு இருக்கு. போதுமான திறமையான ஊழியர்கள் இல்லாததால் இருக்கும் தொழிலாளர்களுக்கு பயிற்சி அளிப்பதும் டெக் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு பிசினஸை கவர்ச்சிகரமா மாற்றுவதும் சவாலாக உள்ளது. Road ahead. இந்தியா மேனுஃபேக்சரிங் துறையில வெளிநாட்டு முதலீடுகளுக்கு ஒரு கவர்ச்சியான மையமா இருக்கு. பல மொபைல் போன், லக்ஸரி மற்றும் ஆட்டோமொபைல் பிராண்ட்ஸ் உட்பட பல கம்பெனிகள் இங்கு தங்களுக்கான உற்பத்தி தளங்களை அமைச்சு இந்தியா ஒரு மேனுஃபேக்சரிங் டெஸ்டினேஷனாக மாறி வருகிறது. குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ், GST மற்றும் இண்டஸ்ட்ரியல் கொரிடோர்ஸ், ஸ்மார்ட் சிட்டிஸ் உருவாக்குவது போன்ற அரசு முயற்சிகள் நாட்டின் முழுமையான வளர்ச்சிக்கும் மேனுஃபேக்சரிங்கில் மேம்பட்ட நடைமுறைகளை ஊக்குவிக்கவும் உதவும். நண்பர்களே, ஆபரேஷன்ஸ் மேனேஜ்மெண்டோட முதல் லெசன் இங்கு நிறைவுக்கு வருது. இந்த பாடம் உங்களுக்கு ஆபரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்னா என்ன, அதோட நோக்கம், முக்கிய வேலைகள் மற்றும் இந்திய மேனுஃபேக்சரிங்ல இருக்கிற லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ் பத்தின தெளிவான புரிதலை கொடுத்திருக்கும்னு நான் ரொம்பவே நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. நம்ம கோர்சஸ் இன் தமிழ் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்போவே பண்ணிடுங்க. அடுத்ததா லெசன் 2ல ப்ரொடக்ஷன் டிசைன் பத்தி பார்க்க போறோம். அதுவும் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.